Hey guys, welcome back to our channel StylishTamizhachi. நம்ம இன்னைக்கு good vibes ஓட vitamin C serum தான் ரிவ்யூ பார்க்க போறோம். So நான் வந்து previous video சொல்லிருந்தேன் அதுக்கு வந்து தனியா டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். நான் ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் அதை வந்து எடுத்தாப்ல வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. So எனக்கு வர்க் ஆகுது நீங்களும் யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ஏன் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம், யார் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் லாஸ்ட் வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த விட்டமின் சி ரிவ்யூ மட்டும் வேணா நான் வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்டாம்ப் போடுறேன் எங்கே ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தாராளமாக ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவ்யூ மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ நான் பட் அதுக்கு முன்னாடி வந்து விட்டமின் சி சீரம்னா என்ன, அதை யார் யூஸ் பண்ணணும், அதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் விட்டமின் சி சீரம் பற்றி ஐடியா இல்லை, அதுக்கு யார் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைட் மாதிரி இருக்கும் விட்டமின் சி சீரம் பற்றி. ஸோ விட்டமின் சி சீரம் வந்து இப்போ வந்து ஒரு கிம்மிக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே விட்டமின் சி சீரம், ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுத்தால் விட்டமின் சி சீரம், ஒரு இது எடுத்தால் விட்டமின் சி சீரம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் சி சீரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது தேவையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எது பற்றியும் தெரியாமல் வந்து ஃபேஸில் எடுத்து போடாதீங்க. ஸோ உங்களுக்கு அது தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து நீங்கள் போடும். விட்டமின் சி சீரம் தான் ரொம்ப ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டிவ் இன்கிரியன்ட். ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியெல்லாம் போட்டக்கூடாது, அது ரொம்ப ஹார்ம் தரும் உங்களுக்கு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ நான் வந்து குட் வைப்ஸ் சீரம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் StylishTamizhachi. அது நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஹால், ஸ்கின் கேர் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விட்டமின் சினா என்னன்னு பார்க்கலாம். விட்டமின் சி ஒரு ஸ்கின் கேர் இன்கிரிடியன்ட். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் நமக்கு நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ், சீரம்ஸ், கிளென்சர்ஸ், ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க் நிறைய இதில் இருக்கும். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். இது உங்கள் ஸ்கின் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், சன் டேமேஜ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதுல தான் உங்க ஸ்கின் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம்ஸ் நிறைய டைப்ஸ்ல நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஸோ சீரம்ஸ்ல சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர், கிளென்சர்ஸ் மாதிரி நிறைய டைப்ல இருக்கு. உங்களுக்கு சீரம்ல இருக்க விட்டமின் சி தான் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் சி. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும், கொஞ்சம் மைல்டா இருக்கும், 2%, 1%, 3% அது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரம்ஸ்ல தான். அதோட பெர்சன்டேஜ் பொறுத்து அதோட எஃபிஷியன்சி மாறும். ஸோ யூஸ்வலா விட்டமின் சி வந்து உங்களுக்கு எந்த இதுல இருந்து ஒர்க் ஆகும்னா 5% வந்து 15% விட்டமின் சி சீரம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ அதுதான் வந்து லைக் நார்மல் லெவல். பட் 20% இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவல், ரொம்ப பொட்டன்டான லெவல். ஸோ அது நீங்க சீரம்ஸ்ல பார்க்கலாம் 20% இருக்கிறத. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் விட்டமின் சின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு விட்டமின் சில. உங்க ஸ்கின்க்கு தேவையான எல்லாமே அதை பண்ணும். ஸோ முக்கியமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கிளியர் பண்ணணும், இல்லை ஃபேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் சி ட்ரை பண்ணணும். அண்ட் உங்க ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணணும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கலர்ல இருக்கும், இந்த இடத்துல ஒரு கலர்ல இருக்கும், நெத்தி லைட்டாக பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் விட்டமின் சி சேரம் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் இது. ஸோ உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் வருது, உங்களுக்கு 30+ ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் சி ட்ரை பண்ணணும். ஆக்னி ஸ்கார், ஸோ ஆக்னி வந்து ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ரொம்ப அந்த டார்க் ஸ்பாட்ஸ் குளிப்பியாக கருப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களும் தாராளமாக விட்டமின் சி சேரம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வரதை தடுக்கும். அண்ட் சன் டேமேஜ்க்கு வந்து விட்டமின் சி சேரம் மாதிரி வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. ஒரு சன் டேமேஜ் அதை ரிவர்ஸ் பண்ணும் அண்ட் ப்ரிவென்ட் பண்ணும், ரெண்டுமே பண்ணும். உங்களுக்கு ஆல்ரெடி சன் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சன் டேமேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஸ்பாட்ஸ் ஆர் ஃப்ரெக்கிள்ஸ் என்னென்ன இருக்கு, உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்லை அது மாதிரி சன் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ யாரெல்லாம் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்க, எல்லாருமே விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டோனும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த வந்து பேரியரும் கிடையாது. இவங்க தான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணணும், இவங்க தான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் when it comes to higher concentration, ஸோ இந்த மாதிரி 20% விட்டமின் சி சீரம் இப்படிலாம் நீங்கள் வந்ததுன்னா ஸோ தயவுசெய்து ஸ்கின்க்கு வந்து செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 20% விட்டமின் சி சீரம் வந்து ரொம்ப ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் விட்டமின் சி. மெடிக்கலி ப்ரூவன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் விட்டமின் சி சீரம் தான் நீங்கள் ஸ்கின்ல வந்து டாபிக்கலாக யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹையர் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும்போது 5% or 10 or 15 அது ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா தயவுசெய்து 20% எடுத்தாப்புல வந்து போயிடாதீங்க. when can you use vitamin C? ஒரு பெரிய டிபேட் ஆக்சுவலி எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பான விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ரெக்கமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மார்னிங் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் மாறும். ஸோ நான் வந்து 2 ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து என்னோட ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 1 மந்த்தாக. ஒரு வந்து நியாசினமைட், ஒன்று வந்து விட்டமின் சி சீரம்.
ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு சீரம் வந்து ஒன் டைமும் ஐ மீன் மார்னிங் இன்னொரு சீரம் நைட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். விட்டமின் சி சீரமா மார்னிங்கும் நியாசனமேட நைட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஸ்கின் கேர் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதை இன்னும் பார்க்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருந்துன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க விட்டமின் சி சீரம் வந்து நைட் அப்ளை பண்ணாதான் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க விட்டமின் சி சீரம் மார்னிங் அப்ளை பண்ணாதான் எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து மார்னிங் அப்ளை பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து சென்ஸாக அதுதான் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் தரும். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு படுக்க தான் போகிறோம். ஸோ அப்போ வந்து எந்த என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் சன் டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் மார்னிங் தான் நம்ம வெளியே போவோம், சன் டேமேஜ் ஆகும், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால ஸ்கின் அழுக்காகும், அப்புறம் ஃப்ரீ ராடிகல்ஸ் டேமேஜ்லாம் அப்போ தான் ஆகும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு ஏதோ அது வந்து யூஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் விட்டமின் சி சீரம் வந்து மார்னிங் அப்ளை பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக SPF 50 இருக்க சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற பர்சன், நான் வெளியே போனால் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் போகவே மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து விட்டமின் சி சீரம் நைட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான SPF இருக்க சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் யூ ஷுட் நாட் மிக்ஸ் வித் விட்டமின் சி. விட்டமின் சியோட எதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கிரியன்ட் வந்து AHA and DHA, ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். இதோட நீங்கள் விட்டமின் சியை மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா விட்டமின் சி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டிவ் இன்கிரியன்ட். அதே மாதிரி AHA and BHA ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டிவ் இன்கிரியன்ட். ஸோ உங்கள் ஸ்கின் பயங்கரமாக சென்சிட்டிவாக இருக்கும் நீங்கள் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ AHA and BHA பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு எக்ஸ்பாலியன்ட். ஸோ அது கெமிக்கல் எக்ஸ்பாலியன்ட். ஸோ உங்கள் ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ், உங்களோட எக்ஸஸ், சீபம், உங்களோட டர்ட், ஆயில், பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஒரு கெமிக்கல் சொல்யூஷன். ஸோ அதை வந்து நீங்கள் விட்டமின் சியோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு வந்து விட்டமின் சி சீரம் கண்டிப்பாக வந்து தவிர்த்துருங்க. ஸோ இன்னொரு காமனான மெத்தட்னா வந்து விட்டமின் சி சீரம் நியாசினமைட் சீரமும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டடீஸ் வந்து ஆக்சுவலி எப்போ எடுத்தாங்கன்னா வந்து 1960s எடுத்தாங்க. ஸோ அவங்க அன்ஸ்டேபிள் விட்டமின் சி சீரமும் அன்ஸ்டேபிள் நியாசினமைட் சீரமும் மிக்ஸ் பண்ணி அவங்க பார்த்தாங்க. அப்போ வந்து நிக்கோட்டிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் வந்து கிரியேட் ஆச்சு. அது வந்து ஸ்கின்னை வந்து ரெட் ஆக்கிடும், ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி லைக் ரேஷஸ் அது மாதிரிலாம் கிரியேட் பண்ணிச்சான். ஸோ அதனால வந்து அது வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டடி சொன்னாங்க. பட் அது ரெண்டுமே வந்து அன்ஸ்டேபிள் வெர்ஷன். பட் நம்ம இப்போ யாருமே வந்து அன்ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் நியாசினமைட் அன்ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம யூஸ் பண்ண எல்லாமே ஸ்டெபிளைஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த ஸ்டடீஸும் வந்து அவங்க எடுக்கல, எந்த ரிசர்ச்சும் அவங்க பண்ணல. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா விட்டமின் சி மார்னிங்கும் நியாசினமைட் நைட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது ரெண்டுமே ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ரெண்டு ஆக்டிவ் இன்கிரியன்ட் ஸ்கின்ல யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்டிவ் இன்கிரியன்ட் யூஸ் பண்ணும்போது 1-2க்கு மேலே ஆக்டிவ் இன்கிரியன்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட் ஸ்கின்ல வேலை பார்க்கும். நீங்கள் ஒரு 3-4 ஆக்டிவ் இன்கிரியன்ட் ஒரே டைமில் போட்டிங்கன்னா வந்து அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிடும். உங்களுக்கு எதுலேருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ இது வந்து உங்கள் ஸ்கின்னால் ஏற்றுக்க முடியாது. ஸ்கின் வந்து பிரேக் அவுட் ஆகலாம், பர்ஜ் ஆகலாம். நீங்கள் 2 months யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் கேரை ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 months வந்து ஒரே ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்த 2 months கழிச்சு உங்களுக்கு வேறு ஆக்டிவ் இன்கிரியன்ட் ட்ரை பண்ணணும், எனக்கு வேறு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வேறு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு நினச்சா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு 4-5 ஆக்டிவ் இன்கிரியன்ட் ஒரே டைமில் யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ குட் வைப்ஸ் விட்டமின் சி சீரம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பேச போறேன். ஸோ இதுதான் அது குட் வைப்ஸ் 20% விட்டமின் சி ஏஜ் டிஃபைனிங் சீரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேக்கேஜிங் பற்றி பேசலாம். ஸோ பேக்கேஜ் மாதிரி கிளாஸ் டைப் பேக்கேஜிங்கில் வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது என்ன ஆக்சுவலி எனக்கு தெரியல, சம்திங் இது வந்து அது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இது மாதிரி வந்து ஒரு இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஏர்டைட் பேக்கேஜிங். ஸோ எப்பவுமே வந்து விட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் ஏர்டைட் பேக்கேஜிங்கில் தான் வச்சிருக்கணும். ஸோ விட்டமின் சி சீரம் வந்து கொஞ்சம் அன்ஸ்டெபிளைஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட். ஸோ நீங்கள் வந்து சன்லைட்லேயோ இல்லை வந்து லைட்ஸ்லேயோ இல்லை ரொம்ப வெளிச்சம் இருக்க பிளேஸ்ல நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி சீரம் வந்து ஆக்சைஸ் ஆகிடும். ஸோ விட்டமின் சி சீரமா ஆக்சைஸ் ஆக விடக்கூடாது. ரொம்ப ஒரு இருட்டான பிளேஸ்ல ஏதாவது பாக்ஸில் போட்டு ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து பேக்கேஜிங் அவுட்டர் பேக்கேஜிங் வந்தது. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ இது மாதிரி ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பம்ப் சம்திங் ஏதோ அது ஃபில்லராக சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே விட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் இல்லை டார்க்கான பிளேஸில் இல்லை கப்பர்டில் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ லைட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஆக்சைஸ் ஆகிடும். இது ஆக்சைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ அப்படி ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் நீங்கள் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணியும் போஜனம் யூஸ் பண்ணாலும் போஜனம் கிடையாது. இப்போ அது மாதிரி எப்படி சொல்கிறது, பால்
திரிஞ்சு போட்டால் நம்மளால சாப்பிட முடியாது, அது கெட்டு போயிடல. அதே கான்செப்ட் தான். ஸோ இது பாலாக இருக்க வரைக்கும் தான், அது சீரமாக அந்த எல்லோ கலரில் இருக்கும், லைட் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க வரைக்கும் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சிஜன் ஆயிடுச்சுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து விட்டமின் சி சீரம் வந்து ஸ்டோர் பண்ணணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 rupees for 30 ml of product. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 20% ஆஃப் விட்டமின் சி சீரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, which is very 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 good actually. ஏன்னா இப்போ நிறைய மாய்ஸ்சரைசர், நிறைய சீரம்ஸில் விட்டமின் சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ பர்சன்ட் ஸ்கின்ல போடுறோம். இப்போ ப்ராடக்ட் ஸ்கின்ல யூஸ் பண்ண எனக்கு தெரியணும் நான் அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இட்ஸ் போட்டன்ட் சீரம் ஆக்சுவலி. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து மைல்டான சீரம்ஸ் இருக்கு, போட்டன்ட் சீரம்ஸ் இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் அ போட்டன்ட் சீரம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் லிஸ்ட்ல அஸ்கார்பிக் ஆசிட் பார்த்தோன்னா எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து விட்டமின் சி சீரம் சொல்லிட்டு லாஸ்ட் ப்ராடக்டாகவும் இல்லை நடுவில் ஏதோ ஒரு குட்டி ப்ராடக்டாகவும் விட்டமின் சியை வந்து ஆட் பண்ணாமல் அவங்க ஃபர்ஸ்டே விட்டமின் சி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லை 90% of the product வந்து விட்டமின் சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ the purest form of vitamin C serum. Benefits என்னன்னு சொல்றாங்கன்னா வந்து infused with 20% of vitamin C, this potent serum helps clear breakouts and minimize the appearance of acne scars. It also reduces skin damage caused by free radicals and prevents fine lines and wrinkles. நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணா ஸோ எனக்கு வந்து மெயின் என்னோட ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன். ஸோ இதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் ரெடியூஸ் ஆனால் கொஞ்சம் ஸ்கின் ஈவன் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்றது நினைச்சேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அப்படியே இதுவாகணும் அப்படிலாம் என்னோட ஸ்கின் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன். ஸோ அதுக்கு எந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட் நல்லா ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ அதனால தான் விட்டமின் சி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தேடி இருக்கும்போது ஓகே 20% விட்டமின் சின்றது கொஞ்சம் ஹையர் கான்சன்ட்ரேஷன், கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும், ஒரு பொட்டன்ட் சீரம் அப்படின்றதுனால தான் வாங்கினேன். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கிளென்சர், குட் வெப்ஸோட கிளென்சரால் வந்து வாஷ் பண்ணி குட் வெப்ஸோட டோனர் யூஸ் பண்ணுவேன், க்ரீன் டீ டோனர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணுவேன். இந்த சீரம் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சீரம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி தான் நீங்க வந்து நைட் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கலாம், டோனர் அப்ளை பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணிட்டு நைட் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல்லோ இல்லை வந்து நைட் க்ரீமோ நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். ஸோ இப்படிதான் வந்து நீங்க விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். சீரம் எனக்கு ஒர்க் ஆச்சு இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்த சீரம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த சீரம் ஒரு 40 days வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ஸ்கின் கேர் வீடியோ பண்ணி ஒரு 1 month இருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு லைக் ஒன் மந்த் மேலேயே இருக்கும். ஸோ ஒரு 40 days கண்டிப்பாக சீரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு எப்போ வந்து ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுன்னா ஒரு 14 days அப்புறம் தான் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. நல்லா இருக்குது. ஸ்கின் கேர் நீட்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ எனக்கு ஒரு 14 days மேலே தான் வந்து எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சு. நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வைக்கிறேன். எனக்கு ஒர்க் ஆச்சுனால தான் சொல்கிறேன். நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண கூட ஒரு பிக்சர் எடுத்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு பிக்சர் எடுத்தேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்களே பாருங்க இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணும்போது எனக்கு மவுத் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் குறைஞ்சா போதும், எனக்கு கொஞ்சம் இந்த ஆக்னி ஸ்கார்ஸ், இந்த பிளெமிஷஸ்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா போதும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 14 days மேலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் நிறைய டிஃப்ரென்ஸை நான் பார்த்தேன். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாகவே. ஸோ இந்த பிக்மெண்டேஷன்லாம் இங்கே இருக்க ஆக்சுவலி இங்கே மட்டும் தான் லைட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருச்சு. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் ப்ராடக்ட். என்னோட ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாமே இங்கே இருக்க ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. நான் சொன்னால் எனக்கு 1 month பண்ணி ரொம்ப நிறைய ஆக்னிஸ் இருந்தது, ரொம்ப நிறைய அண்ட் ஆக்னி வந்து போன ஸ்கார்ஸ் அந்த மார்க்ஸ் அண்ட் டாக் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. என்னோட பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறையில, அப்படியே ஃபுல்லாக அப்படியே எல்லாமே போய் அப்படியே வந்து அப்படி இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப நல்லா வித்தியாசம் நான் முக்கியமாக இந்த இடத்துல இருக்க பிக்மெண்டேஷன்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு இப்போ பிக்மெண்டேஷன் இருக்குது, இந்த இடத்துல தான் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸில் நீங்களே பார்க்கலாம். It worked really well for me and I would highly recommend this vitamin C serum. Face light brighten ஆயிருக்கு. I think you really need to give a shot. இன்னும் பாதி பாட்டில் இருக்குது, இன்னும் காலி ஆகல 30 ml. ஸோ பார்க்கலாம் அந்த 1 bottle ஃபுல்லாக காலி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேபி நான் உங்களுக்கு அப்டேட் வேணா ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி ஒன்று தனியாக பண்ணுறேன். பட் 20% விட்டமின் சி சீரம் எடுக்கும்போது நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் 20% விட்டமின் சி போயிடாதீங்க. ஸோ கம்மி காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டாக வந்து டிங்கிள் பண்ணும், இல்லை உங்கள் ஸ்கின்னு வந்து பர்ன் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் லெஸர் கான்சன்ட்ரேஷன் இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ ஹைலி இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் நான் 10 out of 8 கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. ஸோ நான் எதுக்கு 2 பாயிண்ட் கம்மி பண்ணுறேன்னா இன்னும் என்னோட
இந்த இடத்துல இருக்க ஆக்னி ஸ்பாட்ஸ் மார்க்ஸ்லாம் இன்னும் குறையல, அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு குறையல. ஸோ அதனால வந்து 2 points வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் இந்த ஹோல் பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டைலிஷ் தமிழ். Bye bye.